ஆனால் பாரத தேசத்திற்கு மாத்திரம்தான் ஒரு வித்தியாசமான பார்வை உண்டுங்க. பொருட்களால் மட்டுமல்ல, இந்த தேசத்தின் மகா புருஷர்களால் அறியப்பட்ட ஒரே நாடு பாரத நாடு மாத்திரம். சமஸ்தான கணக்கில் 50 லட்ச ரூபா இருக்குது. அது சமஸ்தானத்தை எப்போது நான் இந்திய தேசத்துடன் இணைக்கிறனோ, இந்திய பேரரசுடன் இணைத்து விட்டோமோ, அப்போ அந்த பணத்தையும் இணைக்கணும்னு குவாலியர் ராஜா கொடுத்தார் என்பது மிகப்பெரிய வரலாற்று செய்தி. சுவாமி விவேகானந்தர் இளைஞர் சக்தி இயக்கத்தினுடைய 50வது நிகழ்வு. நல்ல காரியத்தை எடுத்து செய்வதே மிகவும் கஷ்டம். அந்த நல்ல காரியத்தை எடுத்து செய்யும்போது அதை தொடர்ந்து செய்வது இன்னும் கஷ்டம். 50வது நிகழ்வுன்னா 4 வருஷம் முழுசாக முடிஞ்சு 2 மாதம் கூடுதலாக ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ 4 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த நிகழ்வை விடாமல் நடத்தி, சிறப்பாக நடத்தி, ஒவ்வொரு நிகழ்விலும் அதிக எண்ணிக்கையில் பங்கேற்பாளர்களை உறுதி செய்து அவர்களும் மகிழ்வடையும்படி இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிற உங்கள் அனைவர் ஒவ்வொருவருக்குமே கூட எனது வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த முனைப்பை எடுத்து செய்கின்ற நமது சங்கச்சாலக் மரியாதைக்குரிய ஐயா சம்பத்குமார்ஜி அவர்களுக்கு நமது பாராட்டுக்கள். அவருக்கு உறுதுணையாக இருக்கிற உங்களுக்கும் பாராட்டுக்கள். நாம் எங்கே போகிறோம் என்ற தலைப்பில் நாம் எங்கே சிந்திக்க இருக்கிறோம். இது ஏதோ நான் பேசுகிறேன் நீங்கள் கேட்கிறீர்கள் என்பது அல்ல, நாம் அனைவரும் சேர்ந்து சிந்திக்கிறோம் என்று பொருள். இந்த தேசத்தை பற்றி சிந்திக்கிறவங்க எல்லாம், நான் அடிக்கடி ஒரு கருத்து சொல்லுவேன். நாட்டில் எவ்வளவோ அவலங்கள் நடக்குது, நாட்டில் எவ்வளவோ தீமைகள் நடக்குது. அதையெல்லாம் பார்க்கிற ஒருவன் கோபப்பட்டான் அப்படின்னு சொன்னால், எரிச்சல் அடைஞ்சான்னு சொன்னால், இவ்வளவு அக்கிரமம் நடக்குதே, இவ்வளவு அநீதி நடக்குதே, இவ்வளவு அநியாயம் நடக்குதே அப்படின்னு சொன்னால், அவன் ஒரு கம்யூனிஸ்டாக போயிடுவான், அல்லது ஒரு நக்சலைட்டாக போயிடுவான், அல்லது எதிர்த்து சமூகத்தை எதிர்த்து வேலை செய்கிறவனாக போயிடுவான். கோபப்பட்டால் உங்கள் நிலை வேறு. ஆர்எஸ்எஸ் இயக்கத்திற்கென்று ஒரு பக்குவம் உண்டு, நமக்கென்று ஒரு தனி குணம் உண்டு. ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை ஆரம்பித்த ஐயா டாக்டர் ஹெட்கேர் அவர்கள் நமக்கென்றே 100 ஆண்டுகளாக ஒரு சிஸ்டம் உருவாக்கி வச்சிருக்கிறார். சமூக அநீதியை பார்த்து, அநியாயங்களை பார்த்து ஆர்எஸ்எஸ்காரன் கோபப்பட மாட்டான், வருத்தப்படுவான் என்பதுதான் அந்த 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 அடிப்படை பண்பினுடைய மிக மிகுந்த முக்கியத்துவங்க. வருத்தப்பட்டால் தான் சமுதாய நிலைமை மாறும். அதில் ஆர்எஸ்எஸ்னுடைய சிறப்பு என்னென்னா, தனியாக நானாக வருத்தப்பட்டுக்கிட்டு நான் வீட்டில் இருந்தேன்னு சொன்னால் நம்மளால் எந்த சமூக மாற்றத்தையும் உருவாக்க முடியாது. இந்த சமுதாயம் எப்படி போக வேண்டும், இப்படி ஒரு நிலையில் இருக்கிறதே என்று வருத்தப்படுபவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து, நாம் அனைவரும் கூட்டாக சேர்ந்து வருத்தப்பட்டால் இந்த நாட்டிற்கு அது நல்லது என்று தீர்மானித்து தான் இது மாதிரி நிகழ்வுகள் நடத்துகிறது. அதனால் இது வருத்தப்படும் வாலிபர் சங்கம் என்று வைத்துக்கொள்ளலாமே தவிர, நாமெல்லாம் சேர்ந்து வருத்தப்படுறோம், இந்த தேசத்தினுடைய நிலையை நினைத்து வருத்தப்படுறோம், நாம் எங்கே போகிறோம். ஆனால் இதில் நிறைய நல்ல விஷயங்களையும் நாம் சொல்லணும். நமது முன்னோர்கள் சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாங்க, அவங்க எந்த துறையில் இருந்தாலும் மிகச்சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாங்க. அதை பற்றியெல்லாம் சொல்லிவிட்டு தான் நாம் இதற்கு வர வேண்டும் என்பது தான். அப்போ தான் புரியும் அது ஏன் இப்படி, எங்கே இருந்தது எங்கே தாழ்ந்தது என்பது நமக்கு புரியும் என்பதனால அதையும் சேர்ந்து தான் நம்ம சிந்திக்க போகிறோம். இந்த எங்கே போகிறோம்னு சொல்லும்போது எனக்கு ஒரு அனெக்டோட், ஒரு நடந்த சம்பவம் ஒன்று நினைவுக்கு வருகிறது. இங்கிலாந்தில் பெர்னார்ட் ஷா நமக்கெல்லாம் தெரியும், ரொம்ப பெரிய அறிஞர், நாடக ஆசிரியர். பெர்னார்ட் ஷாவோட நாடகங்கள்லாம் உலக புகழ் பெற்றது. சட்டைரிஸ்ட், எல்லாம் கேலி கிண்டலாகவே பெரிய நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்லக்கூடியவர். நம்ம தமிழ்நாட்டில் துக்ளக் சோ இருந்தார்ல, அது மாதிரி துக்ளக் சோவை கூட தமிழ்நாட்டின் பெர்னார்ட் ஷான்னு சொல்லுவாங்க. அப்படி பெர்னார்ட் ஷா ஒரு முறை அவர் ரயிலில் பயணம் செய்கிறார். லண்டன்லேருந்து நீண்ட தூரத்துக்கு ரயிலில் போகிறாரு. அவர் ரயிலில் ஏறின கொஞ்ச நேரத்திலேயே அந்த டிக்கெட் பரிசோதகர் வந்துட்டார். வந்து வரிசையாக டிக்கெட் செக்கிங் பண்ணுறார். டிடிஇ வந்துட்டார்.
இவர் டிடி வந்த உடனே பெர்னாட் ஷா அவருடைய சட்டைக்குள்ளே கை விட்டு பார்க்குறாரு, பேண்ட்டில் கை விட்டு பார்க்குறாரு, டிக்கெட் எடுத்து காண்பிக்கணுமே. அப்படி காண்பித்தா எங்கேயுமே டிக்கெட்டை காணோம். என்னடா டிக்கெட்டை காணாமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் லேசாக அதிர்ச்சி அடைஞ்சிருக்கும் போது அந்த வந்த பரிசோதகர் அவருக்கு இவர் பெர்னாட் ஷா அப்படின்னு தெரியும். அவர் சொல்கிறாரு, நீங்கள் மிஸ்டர் பெர்னாட் ஷா தானே? ஆமாம், நான் தான் பெர்னாட் ஷா. கவலைப்படாதீங்க, டிக்கெட் எங்கேயோ மிஸ் பண்ணியிருக்கலாம், நீங்கள்லாம் டிக்கெட் எடுக்காமல் வரமாட்டீங்க, அதனால் கவலை வேண்டாம், நான் கிளம்புறேன். டிடி போனதுக்கப்புறமும் இவர் டிக்கெட் தேடுறாரு. எழுந்து நின்று சூட்கேஸில் இருக்கா, இங்கே இருக்கா, இங்கே இருக்கான்னு பார்க்குறாரு. டிடி ஒரு 5 நிமிடம் கழித்து திரும்பி வந்தால் இவர் ரொம்ப சீரியஸாக டிக்கெட் தேடிட்டு இருக்காரு பெர்னாட் ஷா. டிடி மறுபடி போய், சார் ஏன் சார் இப்படி அலட்டிக்கிறீங்க, நான் தான் சொல்லிட்டேன் நீங்கள் பெர்னாட் ஷா, நீங்கள்லாம் டிக்கெட் எடுக்காமல் வர மாட்டீங்க, ஏதோ மிஸ் பண்ணிட்டீங்க, பரவாயில்ல சார், உங்களை ஒன்றும் நான் கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படின்னு. இப்போ நான் உனக்காக தேடலைப்பா, நான் எனக்காக தேடுறேன். அந்த டிக்கெட்டில் பார்த்தா தான் நான் எந்த ஸ்டேஷனில் இறங்கணும்னு எனக்கே தெரியும். நான் எங்கே போயிட்டுருக்கேன்னு நான் மறந்துட்டேன், டிக்கெட் எடுத்து கொடுத்தாங்க, நான் வந்துட்டேன், அது எந்த ஸ்டேஷனில் இறங்கணும்னு தெரியலடா, அதனால தேடுறேன் அப்படின்னு சொன்னாராம். பெர்னாட் ஷா மாதிரி பெரிய அறிஞர்களுக்கே நான் எங்கே போகிறேன்னு தெரியவில்லைன்னா நீங்களும் நானும் எம்மாத்திரம் என்பது புரிந்து கொள்வதற்காக நான் இதை சொல்லுகிறேன். உண்மையில் சொல்ல போனால் நாம் எங்கே போகிறோம் என்பது ஒரு லத்தீன் மொழி சொல். லத்தீன் மொழியில் QUO, குவோ வாடிஸ், VADIS அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. இந்த குவோ வாடிஸ் அப்படிங்கிறது எங்கு சென்றீர் அல்லது எங்கே போகிறோம் அப்படிங்கிற பொருள்பட பைபிளில் இருக்கிற ஒரு வாசகம். இது உலகத்தில் பல நாடுகளில் பல மொழிகளில் அவங்களுடைய வடிவங்களில் இதை கையாண்டு இது ரொம்ப பிரபலமாச்சு. தமிழில் கூட நிறைய பேர் சொற்பொழிவாளர்கள்லாம் நாம் எங்கே போகிறோம்ங்கிற இந்த மிக சிறப்பான உரை ஆற்றியிருக்கிறாங்க. செயின்ட் பீட்டர் அவர் ஜீசஸ் கிரைஸ்டை பற்றி பேசும்போது டொமினி குவோ வாடிஸ் அப்படின்னு கேட்டார். எங்கு சென்றீர் கர்த்தாவே அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இன்றைக்கி கூட ரோமாபுரி போனீங்கன்னா சர்ச் ஆஃப் டொமினி குவோ வாடிஸ், எங்கு சென்றீர் ஜீசஸ் கிரைஸ்ட்ன்ற ஒரு தேவாலயம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு பின்னணி, அப்படியே அதை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் மதுரையில் ஒரு நிகழ்ச்சி நடத்தினோம், காஷ்மீர் குவோ வாடிஸ் அப்படின்னு நிகழ்ச்சி. காஷ்மீர் எங்கு செல்கிறது அப்படின்னு சிறந்த சொற்பொழிவாளர்களை அழைத்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் சுதேசி இயக்கத்தில் இருக்கும்போது ஒரு நிகழ்ச்சி கூட நடத்தினோம். அதுமாதிரி ஒவ்வொரு சமுதாயமும் தன்னை ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு உள்ளார்ந்த பார்வை, ஒரு இன்ட்ரோஸ்பெக்ஷன் நம்ம பண்ணிக்கொள்ள வேண்டும் என்பது தான் இதோட நோக்கம். எங்கே போகிறோம், அப்பப்போ கோர்ஸ் கரெக்ஷன் நம்ம செய்து கொண்டே போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது உதவும். நமதுக்கு முன்னால் நிறைய அரசியல்வாதிகள் இருந்தாங்க, அரசு அதிகாரிகள் இருந்தாங்க, ஊடகவியலாளர்கள் இருந்தாங்க, விஞ்ஞானிகள் இருந்தாங்க, தலை சிறந்த சிந்தனையாளர்கள் நம்ம தேசத்தில் இருந்திருக்கிறாங்க. இவங்கெல்லாம் எவ்வளவு நேர்மையாக வாழ்ந்தாங்க, எவ்வளவு தூய்மையாக வாழ்ந்தாங்க, நமது பெண்கள் எவ்வளவு மகத்தான புகழுக்கு சொந்தக்காரங்களாக இருந்தாங்க. இதெல்லாம் நம்ம வரலாற்றில் படிக்கிறோம். இதை நாம் படித்து 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 நாம் என்ன புரிந்து கொள்கிறோம்னா அது அந்த தனி மனிதர்களுடைய சிறப்பாக நாம் தெரிந்து கொள்கிறோம். காந்தி நேர்மையாக இருந்தார்னா அது காந்தியின் சிறப்பு, காமராஜர் நேர்மையாக இருந்தால் அது காமராஜரின் சிறப்பு, அப்படி நாம் புரிந்து கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த மனிதர்களது சிறப்பு மாத்திரமல்ல, அது இந்த மண்ணின் சிறப்பு என்பது தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஏனென்றால் நீ உலகத்தில் பல நாடுகள் தங்கள் பொருட்களால் அறியப்பட்டவை தான். இங்கே இருக்கிற பல பேர் சீனாவுக்கு போயிருக்க மாட்டீங்க, விதிவிலக்காக தொழில் சார்ந்து யாராவது சீனாவுக்கு போயிருப்பீங்க. யாரும் சுற்றுப்பயணமோ ஆன்மீக சுற்றுலாவுக்கோ ஒரு டூரிசமுக்கோ பெரும்பாலும் சீனாவை நம்ம யாரும் ப்ரிஃபர் பண்ணுறது இல்லை. தொழில் ரீதியாக யாராவது போயிருக்கலாம். ஆனால் நமக்கு சீனா நாம் பார்த்ததில்லையே தவிர சீன பொருட்களை நமக்கு நன்றாக தெரியும். மேட் இன் தைவான்னு போட்டிருப்பான், நம்ம தைவானுக்கே போயிருக்க மாட்டோம். தைவான் பொருட்கள் நமக்கு நல்லா தெரியும், ஜெர்மனியினுடைய பொருட்கள் நல்லா தெரியும், அமெரிக்க பொருட்கள் நமக்கு நன்றாக தெரியும். உலக நாடுகளே, அதுவும் இந்த கடந்த 2-3 நூற்றாண்டுகளாக பொருட்களால் அறியப்பட்ட தேசங்கள் தான் உலக நாடுகள். அவங்களுடைய பொருளுக்கு தான் மரியாதை. ஜப்பானுடைய வாட்சு, அமெரிக்காவோட அணுகுண்டிலிருந்து, ஏவுகணையிலிருந்து, பெரிய பெரிய விமானங்கள்லேருந்து, நாம் வீடுகளில் பயன்படுத்துகிற பொருள்லேருந்து, ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ்ன்னு சொல்கிறாங்களே FMCGயிலேருந்து, இப்படி எல்லாவற்றிலும் அவங்களோட பொருட்கள் தான் இன்றைக்கி உலகமெல்லாம் பிராண்டாக இருக்குது. ஆனால் பாரத தேசத்திற்கு மாத்திரம்தான் ஒரு வித்தியாசமான பார்வை உண்டுங்க. பொருட்களால் மட்டுமல்ல, இந்த தேசத்தின் மகா புருஷர்களால் அறியப்பட்ட ஒரே நாடு பாரத நாடு மாத்திரம். இந்தியா தான் இவ்வளவு நோபல் பெர்சன்ஸ் வாழ்ந்துட்டு போனது. நீங்கள் அர்னால்டு டாயன்பி அப்படின்னு ஒரு பெரிய மகத்தான ஹிஸ்டோரியன், அவர் இங்கிலாண்டுக்காரரு. அர்னால்டு டாயன்பின்னா அந்த வேர்ல்டு ஹிஸ்ட்ரி பற்றி பல வால்யூம்ஸ் தொடர்ந்து எழுதி கொண்டிருந்தவர். அந்த அர்னால்டு டாயன்பி
வேர்ல்டு ஹிஸ்ட்ரியை பற்றி அத்தனை வால்யூம்ஸ் எழுதுனதுக்கு அப்புறம் அவருடைய கடைசி காலங்களில் சொல்கிறாரு, இந்த மனித குலம் தோன்றிய காலத்திலிருந்தே இதுவரைக்கும் மிகச்சிறந்த மனிதர்களாக, மகான்களாக யாரெல்லாம் இருந்தாங்க இந்த உலகத்துக்கு, மனித குலத்துக்கு புகழ் சேர்த்தார்கள்னா எனது பார்வையில் நான் 3 பேரை தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறார். அவரது பார்வை அது. அவரது பார்வையில் 3 பேர் சொல்கிறாரு. ஒன்று சொல்கிறார் பகவான் புத்தர் அப்படின்னு சொல்கிறார். எடுத்த உடனே சொல்கிறது பகவான் புத்தர். அவரை மாதிரி ஒரு மனித பிறவியை பார்க்க முடியாது. அவரை மாதிரி இந்த மனித குலத்திற்காக சிந்தித்தவர்கள் இல்லை. கிமு 6ஆம் நூற்றாண்டில் இருந்த கன்ஃபியூசியஸை விட, கிமு 6ஆம் நூற்றாண்டில் இருந்த சாக்ரட்டிஸை விடவும் கூட மிக உயர்ந்த நிலையில் பகவான் புத்தர் இருக்கிறார் அப்படின்னு அன்னைக்கு இருந்த கான்டெம்பரரிஸ் எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்த்து அர்னால்டு டயன்பி சொல்லுகிறார். இரண்டாவதாக மிகச்சிறந்த மனிதராக அவர் சொல்வது ராமகிருஷ்ண பரமஹம்சரை சொல்கிறார். நாம் வாழ்ந்த காலத்திற்கு கொஞ்சம் முன்னால் வாழ்ந்து மறைந்த, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்து மறைந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் எப்படிப்பட்ட மகானாக இருந்தார். ஒரு தக்ஷிணேஸ்வரில் ஒரு கிராமத்தில் ஒரு காளி கோயில் பூசாரியாக இருந்த ஒருவர், அவரது மனப்பக்குவம், அவரது மனப்பரிணாம வளர்ச்சி, அவரது ஆன்மீக உயரம், இதெல்லாம் எவ்வளவு மிகச்சிறந்த மனிதனாக தன்னை மாற்றியது. பரமஹம்சர் நிலைக்கு உயர்ந்தார் என்றால் ராமகிருஷ்ண பரமஹம்சர் 2வது மகத்தான மனிதன். 3ஆவதாக அவர் சொல்கிற மகத்தான மனிதன் மகாத்மா காந்தியை சொல்கிறார். பகவான் புத்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், மகாத்மா காந்தி, இந்த 3 பேருமே இந்தியர்கள் என்பதில் எனக்கு அதிகமான மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறார். 3 பேருமே இந்தியன்ஸ். உலக வரலாற்று இந்தியாவில் சிறந்த 3 மனிதர்கள் அர்னால்டு டயன்பி சொல்லவில்லை. உலக வரலாற்றில், மனிதகுல வரலாற்றில் 3 மனிதர்களை சொல்லும்போது அந்த 3 பேருமே இந்தியர்களாக இருக்கிறாங்க. நீங்கள் உலக நாடுகளெல்லாம் போங்க, நம்ம நாட்டில் காந்தி மேலே எவ்வளோ விமர்சனம் வருது. பல பேர் காந்தினா ஏதோ அதை காந்தியை பற்றி தெரியாமலே நம்ம ஏதோ பேசி கொண்டிருக்கிறோம். ஆனால் உலகத்தின் எல்லா நாடுகளும் ஒரு வைடு கரன்சி, எல்லா நாடுகளிலும் ஏற்றுக்கொள்கிற ஒரு இந்தியர்னால் அது மகாத்மா காந்தி தான். இன்றைக்கி உலகத்தினுடைய 130 நாடுகளில் மகாத்மா காந்திக்கு ஸ்டாம்ப் போட்டிருக்காங்க. காந்தி வாழ்ந்த காலத்தில் அவருக்கு 3 நாடு தான் தெரியும். இந்தியாவில் பிறந்தார், இங்கிலாந்தில் படித்தார், தென்னாப்பிரிக்கா போனார், அவ்வளோதான் தெரியும். ஆனால் 130 நாடுகளில் மகாத்மா காந்திக்கு ஸ்டாம்ப் போட்டிருக்காங்கன்னா, அஞ்சல் தலை அந்த அரசாங்கங்கள் வெளியிட்டிருக்குன்னா எவ்வளோ பேர். அது மார்ட்டின் லூத்தர் கிங்காக இருக்கலாம், அதுக்கப்புறம் சூன் லாயாக இருக்கலாம், திபேத்தினுடைய தலாய் லாமாவாக இருக்கலாம், நெல்சன் மண்டேலாவாக இருக்கலாம். நெல்சன் மண்டேலா ஆப்பிரிக்காவினுடைய கருப்பின தலைவர்லாம் அவர் பதவியேற்று இந்தியாவுக்கு வரும்போது, மற்ற நாடுகளுக்கெல்லாம் நான் சுற்றுப்பயணம் செய்கிறேன், இந்தியாவுக்கு நான் வரும்போது இட்ஸ் நாட் மியர் எ டூர், இட்ஸ் மை பில்கிரிமேஜ் அப்படின்னு சொல்கிறார். இது எனது பில்கிரிமேஜ்னா புனித யாத்திரை அப்படின்னு சொல்கிறான்னா, இந்த மண்ணை மதிக்கிறார்கள். அந்த அளவுக்கு இந்த தேசம் நல்ல புருஷர்களை, நல்ல பெண்களை, மகத்தான வீரர்களை, நல்ல மனித குலத்தின் முத்துக்களை வழங்கிய ஒரு தேசம். அதனால தான் நம்ம தேசத்தை பற்றி சொல்லும்போது இதை பகுரத்ன பிரசவி, பாரத அன்னையை பற்றி சொல்கிறாங்க, பகுரத்ன பிரசவி அப்படின்னு சொல்கிறாங்க. பகுனா மிகச்சிறந்த, ரத்னம்னா ரத்னம், பிரசவினா பிரசவித்தவள், பெற்றெடுத்தவள், ஈன்றவள், நல்ல நல்ல ரத்னங்களையெல்லாம் பெற்றெடுத்தவள் இந்த பாரத தாய் அப்படின்னு சொல்கிறார்கள். என்றால் அதற்கு காரணம் இந்த மனிதகுலம் வாழ்ந்த வாழ்க்கை மாத்திரமல்ல, இவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்து நமக்கு எதெல்லாம் தர்மம், எந்த வழி நடக்க வேண்டும் என்றெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்து இதை ஆற்றுப்படுத்திய ஹிந்துத்துவம் என்ற தர்மம் இருக்கிறதே, அந்த ஹிந்துத்துவம் தான் இது காரணம். இந்துத்துவம்ன்ற தர்மம் தான் இது காரணம். அதன் வழியில் வந்ததுனால தான் இந்த சிந்தனை, அப்படி தான் மன்னர்கள் வாழ்ந்தாங்க. நம்ம நாட்டில் ராஜ தர்மம், மன்னர்களுக்கென்று கடமைகள் உண்டு. ஒரு மன்னன் தன்னை மிக எளிமையானவனாக வைத்து கொள்ளணும், ஆடம்பரம் இல்லாமல் இருக்கணும், எளிய ஆடைகள் உடுத்தி கொள்ள வேண்டும். அவன் அந்த தர்பாரில் அமரும் போது, அவன் யுத்தத்திற்கு செல்லும் போது, திருவிழா பண்டிகைகள், அவன் அரியணையில் ஏறும்போது வேண்டுமென்றால் கொஞ்சம் ஆடம்பர உடைகள் இருக்கலாமே தவிர, சாதாரண நாட்களில் அவன் சாதாரண மன்னனாகத்தான் இருந்தான், எளிமையாக தான் இருந்திருக்கான். மிஸ்டர் காமன் மேன் எப்படி இருப்பானோ அப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் நமது ராஜாக்களுக்கு குறிப்பு இருக்குது. மன்னனாக இருக்கிறவன் பட்டினி கிடக்கணும்னு சொல்ல, அப்போ தான் ஏழைகளின் பசி உனக்கு தெரியும். மன்னனாக இருக்கிறவன் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தணும்னு நம்ம நாட்டில் குறிப்பு இருக்குது. அப்போ தான் வறண்ட பகுதிகளில் சாதாரண மக்கள் எப்படி தண்ணீருக்கு கஷ்டப்படுறாங்கன்னு உனக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையைத்தான் மன்னர்களுக்கு திணிச்சிருந்தாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 1000 வருஷம் இன்னும் புகழோடு இருக்கிற மாதிரி ஒரு கோவிலை கட்ட தெரிந்த ராஜராஜ சோழனுக்கு, இன்னொரு 1000 வருஷம் பிரமாதமாக ஒரு கோயிலை கட்ட தெரிஞ்ச ராஜேந்திர சோழனுக்கு 1000 ஆண்டுகள் இருக்கும்படியாக தங்கள் அரண்மனையை கட்ட தெரிஞ்சிருக்காதா?
இன்றைக்கி ராஜராஜ சோழன் கட்டின கோவில் தான் இருக்குது, அவன் வாழ்ந்த அரண்மனை எங்கே இருக்குது? ராஜேந்திர சோழன் கட்டின கோவில் தான் இருக்குது, அவனுடைய அரண்மனையை காணோம். பெரிய பெரிய அரண்மனைகள் கட்டி கொண்டு மன்னர்கள் வாழ்ந்ததெல்லாம் முகலாயர்கள் காலத்தில் வந்ததுக்கு அப்புறம் தான். அதற்கப்புறம் தான் மைசூர் மன்னர் கட்டினார், திருமலை நாயக்கர் கட்டினார், மிக பிரம்மாண்டமான மாளிகைகள்லாம் உருவாக ஆரம்பிச்சது. அதற்கு முன்னால் நீங்கள் தமிழ் இலக்கியத்தில் மன்னனுடைய வீரத்தை புகழ்வாங்க, மன்னனுடைய கொடை புகழ்வாங்க, புலவர்களுடைய புலமையை புகழ்ந்து பேசுவாங்க. எங்கேயுமே மன்னனுடைய அரண்மனையை புகழ்ந்த பாடலே இல்லை. நான் ஒரு தமிழாசிரியர்கிட்ட கேட்டேன், ஏங்க மன்னனுடைய கோவிலை புகழ்ந்து பாடுறான், ஊரை புகழ்ந்து பாடுறான், நதியை புகழ்ந்து பாடுறான், மண்ணை புகழ்ந்து பாடுறான், மன்னனுடைய எல்லா கல்யாண குணங்களையும் பாடுறான், ஏன் அந்த ஒரு அரண்மனையை பற்றி பாடிய பாடல் ஏதோ நெடுநல் வாடையில் ஏதோ ஒரு பாட்டு இருக்குது, அந்த ரெஃபரன்ஸ் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னார். விதிவிலக்க ஏதோ 1-2 தான் இருக்குது. அதை சிறப்பாக பாடிய பாடலைன்னா என்ன அர்த்தம்? அப்படி ஆடம்பர வாழ்க்கை வாழவில்லைன்னு அர்த்தம். நீங்கள் சுதந்திரம் அடைஞ்ச போது ரொம்ப பெரிய ஷாக் நடந்தது, மன்னர்கள்லாம் எப்படி நேர்மையாக இருந்திருக்கிறாங்கன்றது. குவாலியர் மன்னர் நம்ம சமஸ்தானங்களெல்லாம் சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்தியாவோட இணைச்சார். அப்போ குவாலியர் சமஸ்தானமும் இந்தியாவோட இணைஞ்சது. அந்த குவாலியர் மன்னர் ஒருபடி மேலே போய் என்ன பண்ணார், சமஸ்தானத்தை மாத்திரம் இணைக்கலை, அந்த கணக்கில் வங்கி கணக்கில் இருந்த ஒரு 50 லட்சம் ரூபா பணத்தை எடுத்து சர்தார் பட்டேல்கிட்ட கொடுத்து இந்த 50 லட்சம் ரூபா பணத்தையும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தார். பட்டேலுக்கு பெரிய ஆச்சரியம், என்னங்க அவன் மன்னன் சமஸ்தானத்தை இணைக்கிறதுக்கே நாங்கள் போராடி பேசி வலியுறுத்தி சமாதானம் பண்ணி இணைக்கிறோம், நீங்கள் பணம் வேறு சேர்த்து கொடுக்குறீங்களே, என்ன விஷயம், உங்களுக்கு என்ன செய்வீங்க பணத்துக்கு? அப்போ அவர் சொல்கிறாரு, நம்ம இந்துக்களுடைய ராஜ தர்மத்தில் தி ஸ்டேட் கிராஃப்ட் ஆஃப் ஹிந்துஸ், அதில் ராஜநீதியில் என்ன இருக்குன்னா, மன்னனுடைய அக்கௌண்ட் வேறு, அரசாங்கத்தோட அக்கௌண்ட் வேறு. இதுதான் நம்ம இந்துக்களுடைய ராஜநீதி. மன்னன் தனியாக வச்சுருப்பான், அரசாங்கம் பெரிய பணக்கார அரசாங்கமாக இருக்கும், மன்னன் கூட ஏழையாக இருக்கலாம். அப்போ தனித்தனி கணக்கு. இப்போ நான் கொடுத்த 50 லட்சம் ரூபா இந்த சமஸ்தானத்தினுடைய அக்கௌண்ட், என் கணக்கை நான் கொடுக்கல, சமஸ்தான கணக்கில் 50 லட்ச ரூபா இருக்குது. அது சமஸ்தானத்தை எப்போது நான் இந்திய தேசத்துடன் இணைக்கிறனோ, இந்திய பேரரசுடன் இணைத்து விட்டோமோ, அப்போ அந்த பணத்தையும் இணைக்கணும்னு குவாலியர் ராஜா கொடுத்தார் என்பது மிகப்பெரிய வரலாற்று செய்தி. யோசிச்சு பாருங்க, மிகப்பெரிய வரலாற்று செய்தி. நீங்கள் சமீபத்தில் திருவிதாங்கூரில் பத்மநாபபுரம் கோயிலில் 1,76,000 கோடிக்கு 1,76,000 கோடிக்கான நகைகள் அங்கே இருக்குது. அதை மன்னர்கள் தொட்டு கூட பார்த்ததில்லை. திருவிதாங்கூர் சமஸ்தானத்து மன்னர்கள் உள்ளே போனால் வெளியில் அவங்க இடுப்பில் வேட்டி மட்டும்தான் கட்டிட்டு போவாங்க, மேலே ஒரு அங்கவஸ்திரம் மாதிரி துண்டு தான் போடுவாங்க, வேறு ஆடைகள் எதுவும் இருக்காது. அதையெல்லாம் அந்த துண்டெல்லாம் எடுத்து அப்படி உதறி காமிச்சிட்டு, பத்மநாப சாமி முன்னால் நான் கோயிலுக்கு வழிபட்டேன், உள்ள கோடான கோடி தங்கம் வைரம் வைடூரியம்லாம் இருக்குது, நான் எதையுமே எடுத்துகிட்டு போகல, பார்த்துக்க சாமி அப்படின்னு காமிச்சிட்டு போகிற அளவுக்கு அந்த மன்னர்கள் இருந்திருக்கிறாங்க, ராஜாக்கள் அப்படி இருந்திருக்காங்க. பல ஆண்டுகள் ஆட்சி செய்தாலும் 1,75,000 கோடி பெருமானம் உள்ள தங்க நகைகளை பாதுகாத்து வைத்திருந்த ராஜாக்கள். இப்படி மன்னர்கள் வாழ்ந்திருக்காங்க. ஒரு பெண்மணியினுடைய அந்த கற்புக்கு, அவளது ஒழுக்கத்தில் மற்றவர்களுக்கு சந்தேகம் வந்து விடக்கூடாது, குறிப்பாக கணவனுக்கு சந்தேகம் வந்தக்கூடாதுன்றதுக்காக தன் ஒரு கையை வெட்டி கொண்ட மன்னன் தான் பொற்கை பாண்டியன். பொற்கை பாண்டியன்னா யார்? கணவன் இல்லாத நேரத்தில் மன்னன் அந்த காவலுக்கு போகிறப்போ, அந்த சுற்றுப்பயணம் செய்கிறப்போ கதவை தட்டுறாங்க, கணவன் சந்தேகப்படுறான், யார் அது? அப்போ நான் இல்லாதப்போ தினசரி வர்றாங்களா? அப்படி அந்த கதை போதுன்னு வச்சுங்க, விரிவாக சொன்னால் நேரம் ஆகும். தன் கையை வெட்டிட்டு வந்த மன்னன் பாண்டிய மன்னன், பொற்கை பாண்டியன் பார்க்குறோம். இப்படி மக்களுக்காகத்தான். நீங்கள் பல ஆங்கில கவர்னர்கள் அவங்க எழுதி வச்ச அந்த டைரியில் ஒரு ஆங்கில கவர்னர் குறிப்பிடுகிறாரு, we are surprised to know why the Indian kings are scared of public opinion அப்படின்னு கேட்குறாங்க. மக்கள் கருத்தை பற்றி எதுக்கு இந்த இந்திய மன்னர்கள் இவ்வளோ பயப்படுறாங்க? அவங்க ஏதாவது தப்பாக நினச்சிருவாங்கன்னே பயப்படுறாங்களே, மக்கள் கருத்துக்கு என்ன இவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னு எழுதி வச்சுருக்காங்க. why they are scared of public opinion அப்படின்னு கேட்குறான். ஒரு ராமன் சீதையை காட்டுக்கு அனுப்பிச்சது கதை சொல்கிறோம்ல, ஒரு சலவை தொழிலாளி சொன்னான்றதுனால அனுப்பிச்சிட்டான்னு சொல்கிறோம்ல. பல பேர் இந்த சகோதரிகளோட ராமன் மேலே கோபமாக இருப்பாங்க. ராமன் மேலே கோபப்படக்கூடாது. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்குது, சீசர்ஸ் ஒய்ஃப் மஸ்ட் பி அபவ் சஸ்பிஷியஸ் அப்படின்னு இருக்குது. சீசரின் மனைவி சந்தேகத்திற்கிடமில்லாதவளாக இருக்கணும். மகாராணி சிம்மாசனத்தில் அமர்பவள் சந்தேகத்திற்கிடமில்லாமல் இருக்கணும். உண்மையாக 100% உண்மையாக கூட இருக்கலாம், ஆனால் குடிமக்களுக்கு சந்தேகம் வராமலும் இருக்கணும்னு ஒரு பழமொழி. அதனால் சீதையை காட்டுக்கு அனுப்பிச்சவன்
சீதாராமன், ராஜாராமன். ஆனால் சீதையை நினைத்து கொண்டே அழுது கொண்டே 2ஆம் திருமணம் கூட செய்யாமல் வாழ்ந்தவன் சீதாராம். அந்த 2 வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். மன்னனாக இருந்து செய்கிற கடமையை அவர்கள் செய்தார்கள். இப்படி வரலாற்றில், இதிகாசங்களில், புராணங்களில் எவ்வளவு கதைகள் இருக்கு.